எல்லாருக்கும் வணக்கம். வழமை போல் என்னுடைய சேனலில் வந்து நீங்கள் கூடுதலாக எல்லாமே வந்து இந்த ஃப்ரெஞ்சு ரெஸ்டாரண்ட் சாப்பாடுகளை தான் நான் அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸோ நான் வேலை செய்கிற ஒரு கடையிலேருந்து அதெல்லாம் நான் ஷூட் பண்ணி தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதை போல் இன்றைக்கு வந்து நீங்கள் பார்க்க இருக்கிற சாப்பாடு வந்து ஒரு 8-9 மாதம் தாண்டக்கூடிய ஒரு மாடு வந்து சாப்பாடுக்கு வேல் ரெடி ஆகிற வேல் வந்து அதை எப்படி செய்து அதை நான் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை போல் வேறு வீடியோக்கள் பார்க்குறதுக்காக கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அழைக்கான கொடுங்க. உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி. வாங்க வீடியோவை பார்ப்போம். இந்த இறைச்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அந்த இறைச்சி வந்து இந்த வயசு குறைஞ்ச மாட்டில் வந்து கால் பகுதியை எடுத்து வந்து எலும்புகளை சீவி போட்டு அதை ரோல் பண்ணி ஒரு நூலில் கட்டி தான் இந்த இறைச்சி எங்கள்கிட்ட கடைக்கு போயிடும். ஸோ அதைத்தான் நாங்கள் வந்து லைட்டாக வந்து ஒரு சட்டியில் வந்து லைட்டாக சுட்டு போட்டு ஒரு 2 பக்கத்துக்கும் கலர் எடுத்து சுட்டு போட்டு பேந்து தான் இதை நாங்கள் அவனில் வச்சு தான் இதை பேக் பண்ணி கொடுக்குறோம். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பக்கத்துக்கு நான் வந்து அதை இது பண்ணிட்டேன், மற்ற பக்கத்துக்கும் அதோடைய கலர் எடுத்து போட்டு சுட்டு போட்டு அவனில் வந்து நாங்கள் வந்து 170 பாயில் வந்து 40-45 நிமிஷம் அதுக்கேற்ற மாதிரி வைப்போம். வச்சு அது அழிகிற கட்டத்துக்கு இதுக்கு நாங்கள் சோஸ்கள் எல்லாம் புரியும்பா தான் செய்கிறது. அந்த சோஸ் செய்கிறதுக்கு தான் இப்போ வந்து நான் அந்த சின்ன வெங்காயம் பட்டி கொண்டுட்டேன். சின்ன வெங்காயத்தோட இன்றைக்கி இந்த இதுக்கு வந்து நான் வந்து காளான் சேர்த்து தான் கொடுக்க போகிறேன். காளான் சோஸ் வந்து கூடுதலாக வெள்ளைக்காரர் வந்து விரும்பி சாப்பிட்றவே. நான் அந்த இறைச்சி சுட்ட அந்த சட்டியிலேயே வந்து பட்டரும் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி போட்டு இது வந்து அந்த சின்ன மாட்டு இறைச்சியில் வந்து ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிற வந்து இப்போ இந்த சிக்கன் ஸ்ட்ரோக் மாதிரி இது வந்து ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறது. அதுவும் வந்து ஹெவி கிராமம் விட்டு அதை வந்து ஒரு 10-15 நிமிஷம் வந்து ரெடி பண்ணிக்கின்ற இதாகிடும், சோஸ் ரெடி ஆகிடும். இப்போ வந்து நான் 45 நிமிஷம் வச்சு அந்த இறைச்சி ரெடி ஆகிடுது. நான் வெட்டி பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, இதுதான் அது இந்த கணக்கான பதம் வந்து என்ன சொன்னால், அந்த 8 மாதத்தில் பெறக்கூடிய மாடுகள் வந்து நார்மலாக இதில் வந்து கொஞ்சம் முக்கால் பதத்தில் வச்சு சாப்பிட்றது வந்து ஃபுல்லாக சாப்பிட்றதுல ரோஸ் கலரில் இருக்கணும்னா பார்த்திங்கன்னா தெரியும். கூட வச்சா இது வந்து சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம். இது வந்து நான் இன்றைக்கு இந்த பாத் ஐட்டத்தோட லிங்குனி ஐட்டத்தோட கொடுக்க போகிறேன். அதுக்கு அந்த காளான் சோஸும் விட்டு செய்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.